இந்த ஈசிஆர் இருக்கிற பங்களா தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மதியானம் ஆயிடுது. சரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாரு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போன பார்ட்டியை காமிக்கிறாங்க. அவங்க காரில் போயிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு பெங்களூர் போகிறதுக்காக. அப்போ அந்த லேடி இருந்துட்டு எங்க சென்னையில் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீ அடுத்தது பெங்களூரில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்களா, அதை நம்ம பார்க்கணும். இந்த வீடு வந்து 10 கோடி ரூபா வீடாமா நம்ம ஆள் சொல்லியிருக்கான். அது என்னன்னு சொல்லி பார்த்தா அதில் நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டாக லம்பா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க போயிட்டு இருக்க கார் வந்து சடனாக நின்றுது. என்னப்பா டிரைவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாரு. என்னன்னு தெரியல சார், இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்னன்னு பார்த்துட்டேன், என்னால் சரி பண்ண முடியல, ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு. என்னப்பா அவசரமாக ஏர்போர்ட் போகணும், இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக நான் வர சொல்கிறேன், உங்களை சீக்கிரமாக கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு டே மச்சான், நான் வந்து வெளியே இருக்கேன்டா வேற ஒரு சவாரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் நான் வர சொல்லிடுறேன், நீ ஃபோனை வையேன், லொக்கேஷன் மட்டும் நீ ஷேர் பண்ண, நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வண்டியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து ஒரு கார் அவங்க முன்னால் வந்து நிற்கிது. கார் வந்துருச்சு சார், நீங்கள் அந்த காரில் மாறி ஏறிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்கிறாரு. அந்த காருக்குள்ள அவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த காரோட டிரைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்வன் தான் வந்திருக்காரு. சரிப்பா ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் ஏறி உட்காந்துட்டு கிளம்புறாங்க. இப்போ டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போப்பா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போயிடலாம் சார், நான் சீக்கிரம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி இருந்துட்டு ஏங்க இந்த மாதிரி உலகத்தில் இழிச்சவா எவனாவது இருப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறது அந்த மனோஜ் தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்கிறாங்க. மனோஜ்ங்கிற பேரை கேட்ட உடனே செல்வம் வந்து அப்படியே அவங்கள பார்க்குறாரு இப்போ கண்ணாடி வழியா. சரி யாரையோ பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கார் ஓட்டிட்டு இருக்காரு. அவன்லாம் என்னத்தை படிச்சேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு தெரிஞ்சான்னு தெரியல. 5 கோடி ரூபா வீட 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போதே அவன் முழிச்சிருக்கணும். அப்படியே இருந்தாலும் 3 கோடி ரூபாய் வீட்டை வந்து 35 லட்ச ரூபா மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவனாவது கொத்து சாவி கொடுப்பானா? இந்த முட்டா பையன் நம்பிட்டு 35 லட்ச ரூபா நம்ம கிட்ட கொடுத்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்கிறா. சரி விடுமா, நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், இந்த மாதிரி இழிச்சவாய் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த செல்வத்துக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. மனோஜ் தான் ஏதோ வீடு வாங்குறதா சொல்லிட்டு இருந்தானே முத்து, ஒருவேளை முத்துவோட அண்ணனை பத்தி தான் இவங்க பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு அவன் தான் முட்டாளா இருந்தானா, அவன் குடும்பத்துல இருந்து வந்த எல்லாமே வந்து ஏமாந்த சோனகரியா இருக்குது, ஒருத்தருக்கு கூட சந்தேகமே வரல பாத்தியா? அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா அந்த மனோஜோட அம்மா வந்து பாத்தியா ஆணு வாயை பிறந்துட்டு வீட்டை சுத்திக்கிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது பாத்தியா? பட்டிக்கட்டா முட்டாய் கடாய் பார்த்த மாதிரி அந்த விஜயா பொம்பளை எப்படி பார்த்தது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்றாரு. ஆமாங்க, நீங்க வேற அந்த பொம்பளையை பார்த்துட்டு லட்சுமி இருக்குன்னு சொல்லி வேற அந்த மனோஜ் கிட்ட சொன்னீங்க, அதுலயே அதுக்கு வந்து உச்சி குளிந்து போச்சு, அதுலயே எல்லாம் ஃபிளாட் ஆயிட்டாங்க. உடனே அந்த மனோஜ் வந்து மொத்த பணத்தையும் கையில கொடுத்த உடனே நீங்க பாட்டுக்கு அந்த பேப்பர்ல கையெழுத்து கேட்டோம்னா அந்த மனோஜ் கையெழுத்து போடும்போது அந்த பொம்பளை வேற ஆனந்த கண்ணீர் வடிக்குது. நம்ம மக வந்து அப்படியே பங்களா வாங்கிட்டாங்கிற மிதப்பில் ஆடிட்டு இருக்குது. நாளைக்கு தான் தெரிய போகுது அவங்களுக்கு எல்லாம். 30 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தெரியும் போது தான் வந்து அந்த பொம்பளை போட்டு அந்த பையனை மிதிக்க போறா. நினைச்சாவே சிரிப்பா வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்றா. சரி சரி விடு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்வத்துக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிருது. உடனே அந்த பொம்பளை இருந்துட்டு அந்த வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அந்த வீட்டை காமிச்சு நம்ம வித்துடணும் அப்படின்னு சொல்லி 4-5 பார்ட்டி பார்த்தோம். எவனுமே நமக்கு மசி. அந்த மனோஜ் பத்தி அந்த மட்டும் சொன்னதை வச்சு நீங்க பட்டுக்க படிச்சவர் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் பெருமையா பேசணும்னு அந்த மனோஜ் விழுந்துட்டான், அதுல தாங்க நீங்க வந்து இந்த ஆளை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்றாங்க. ஆமா அவன் வந்து படிச்ச முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்வத்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. இது எப்படியாவது முத்துக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆள் வந்துட்டு மொத்த குடும்பமும் 2 நாள் வந்து தங்கி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே மொத்த குடும்பமும் பத்தி அப்படியே டேரா போடுறதுக்கு வந்து பொட்டி படுக்கையோட வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. அதை கேட்டோன்னு அந்த பொம்பளை சிரின்னு சிரிக்கிறா. ஓ அப்ப செல்வம் வந்து ஓ அப்போ அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முத்து அங்கே தான் இருக்கணும், அப்போ நம்ம எப்படியாவது முத்துவுக்கு வந்து இந்த விஷயத்தை தகவல் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, இது கார் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி நிறுத்தவும் முடியாது. இப்போ வந்து அவங்க வந்த கார் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த காரில் ஏறி இருக்காங்க. நானும் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தலாம், இவங்க காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் பெட்ரோல் பங்க் தொலைவிட்டே போறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணில் படுது. சரின்னு பெட்ரோல் பங்க்குள்ள வண்டி விடுறாரு. சார் பெட்ரோல் அடிக்கணும் சார், உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா சீக்கிரமா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. சரின்னு பெட்ரோல் பங்க்ல போய் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு பெட்ரோல் டேங்கை திறந்து விட்டுட்டு பெட்ரோல் அடிக்க சொல்றாரு. 2 பேரும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் வந்து முத்துக்கு ஃபோன் பண்றாரு. முத்து ஃபோன் எடுத்தோன்னா என்ன செல்வம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே செல்வம் வந்துட்டு முத்து நான் அவசரமா பேசுற ஒரு முக்கியமான விஷயம், நீ வந்து இப்ப இந்த ஈசிஆர் வீட்லயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்கறாரு. ஆமாண்டா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. மனோஜ் வீடு வாங்கி இருக்கிற இதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கொஞ்சம் மாநரமும் ஒரு ஆளும் நல்ல சிவப்பு ஒரு பொம்பளையும் தானே அந்த வீட்டு ஓனர்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்கும். ஆமாண்டா செல்வம் இதெல்லாம் ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும். அவங்க ஃப்ராடுடா, மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்காங்க, அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு அவசரமா பெங்களூருக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த காரை நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. என்னடா சொல்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும். ஆமாண்டா நான் பாட்டு கார் ஓட்டிட்டு இருக்கேன், அவங்க 2 பேரும் பேசி எல்லா விஷயத்தையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா, அது வந்து யாரோ ஒரு வீடாமாடா, அவங்க வாடகைக்கு இருந்திருக்காங்க, அவங்க தான் அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிட்டு மனோஜ் நல்லா ஏமாத்திருக்காங்க, அவனும் எதுவுமே விசாரிக்காம இது பண்ணியிருக்கான், அவங்க கிட்ட 30 லட்ச ரூபா மனோஜ் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்கறாரு. ஆமா அவன் 30 லட்சம் கொடுக்கணும்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மனோஜ் ஏமாத்தின ஆளுக்கு தான் என் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க, நான் ஏர்போர்ட் கிட்ட தான் போயிட்டு
பேசிட்டு இருக்க, நீ சீக்கிரமா கிளம்பி வா, நான் இன்னும் பாதி வழி கூட போகல ஏர்போர்ட்டுக்கு, நீ சீக்கிரம் கிளம்பி வந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம், நான் வந்து வேற ஒரு ரோட்ல வந்து தோண்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்துல கூட்டிட்டு போறேன், நீ கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ இருக்கிற ஏரியா விட்டு 3 ஏரியா தள்ளிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துரு, நானும் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரின்னு சொல்லி செல்வம் வந்து போனை வச்சிடறாரு. முத்து வந்து மீனா கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டேய் முத்து என்னடா 2 நாள் இங்க இருக்கணும்னு சொல்லி தானே சொன்னது, அதுக்குள்ள எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல ரெகுலரா வர கஸ்டமர் வந்து அவசரம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி என்னை கூப்பிடுறாருப்பா, நான் தான் போகணும், நான் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா இவனுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுறாங்க. விஜயாவை பார்த்து முறைச்சிட்டே வந்து முத்து வந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. அவசரமா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இல்லை வந்து வேற ரூட்ல போறத பார்த்த உடனே அந்த ஆள் இருந்துட்டு, என்னப்பா வேற ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல சார் நம்ம வந்து ரெகுலரா போக வேண்டிய ரூட்ல வந்து தோண்டி போட்டிருக்காங்க பிடபிள்யூடிக்கு, அதனால இந்த ரூட்டு தான் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க சார், நான் வரும்போதே கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் போப்பா லேட் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. இல்ல சார் நான் கரெக்டா டான் உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுற டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 ஜாலியா பேசிக்கிட்டு இருக்குது. ஏங்க இந்த பணத்தை வச்சு எனக்கு கொஞ்சம் நகை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கேட்குது. உனக்கு இல்லாததா, பெங்களூர் போனோன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு நகை வாங்குறோம், அப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற செல்வத்துக்கு வந்து பயங்கர காண்டாகுது. இது தூரம் போகும்போதே வந்து முத்து வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு செல்வம் வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. எங்க இருக்க செல்வம் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வேற ஒரு சவாரிக்கு போயிட்டு இருக்கேன், இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை கரெக்டாக சொல்றாரு. சரி இன்னும் 2 நிமிஷம் நாங்கள் வந்துடுவேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அப்படியே செல்வம் வந்து வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்திலே வந்து கரெக்டாக அந்த ஏரியா கிட்டே போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் வண்டி நிறுத்திடுறாரு. என்னப்பா வண்டி நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை சார் ஒரே நிமிஷம் இருங்க, கால் ஒன்று அவசரம், அது மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செல்வம். ஏப்பா அவசரம்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கத்துறான். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் கத்துது. கரெக்டாக முத்து வந்துடுறாரு. முத்து வந்து கரெக்டாக அந்த கார் முன்னாலே வந்து கார் நிறுத்துறாரு. இவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி ஓட பார்க்குறாங்க. முத்து வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அந்த ஆளோட கையில இருந்து பேகை பிடுங்குறாரு. அந்த ஆள் வந்து பேகை கொடுக்க மாட்டேங்கிறா. டே யாரா நீ, என்னை யாருன்னு தெரியலையா, நீ எவங்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு வந்த அந்த மனோஜோட தம்பி தான் நான், யாரடா ஏமாத்த பார்க்குறேன், நீ வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்தி பணம் பறிச்சுட்டு போறியா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை தரதரன்னு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட எடுத்துட்டு போறாரு. அந்த பொம்பளை இருந்துட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேகை தான் பிடுங்குறா. செல்வம் வந்து அந்த பொம்பளை இழுத்து தள்ளி விட்டுட்டு அவசரமா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் போலீஸை கூப்பிடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கான்ஸ்டபிள் ஏட்டு 2 பேர் வெளியே ஓடி வராங்க. சார் இவங்களை கொஞ்சம் பிடிங்க சார், இவங்க வந்து பணத்தை ஏமாத்தி திருடிட்டு போறாங்க சார் அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்றாரு. போலீஸும் வந்து அவங்க 2 பேத்தையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. என்னப்பா ரகலை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்கறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, சார் வாடகை வீட்டை வந்து சொந்த வீடுன்னு சொல்லிட்டு என் அண்ணனை ஏமாத்தி இவங்க பணம் பறிச்சுட்டு போறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, இவங்க ஓட பாக்குறாங்க சார், முதல்ல இவங்களை பிடிங்க சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரின்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் இழுத்துட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. இப்போ வெளியே போயிருந்த இன்ஸ்பெக்டர் வந்து உள்ள வராரு. என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் ஈசிஆர்ல ஒரு பங்களால வந்து இவங்க இருந்தாங்க சார் வாடகைக்கு, வாடகை வீட்டை வந்து சொந்த வீடுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை ஏமாத்தி 30 லட்ச ரூபா பணத்தை பிடிங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சார் இல்ல சார் பொய் சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும், என் நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேக்கை திறந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. பேக்கை கொடுக்குறாரு. அந்த பொம்பளை வந்து கொடுக்கூடாம புடுங்குறா. உடனே அங்க இருந்த ஒரு லேடி போலீஸ் வந்து அந்த பொம்பளை பலார்னு ஓங்கி ஒன்று விடுறாங்க. அந்த பொம்பளை கண்ணத்துல கை வச்சுட்டு பேசாம நிக்கிறா. இன்ஸ்பெக்டர் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பத்தி போய் செல்லுல போடு, நான் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. எங்க அண்ணன் தான் சார் அப்படின்னு சொல்லவும், அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோன் எடுக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஏன்னா வீட்டை வாங்கி பணத்தை ஏமாந்த மனோஜியும் ரோஹிணியும் வந்து இந்த தடவையாவது விஜயா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. விஜயா வந்து எப்ப பாரு முத்துவை தான் கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா முத்துவால தான் இந்த பணம் காப்பாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சா புரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.